ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்து மீனா கல்யாண நாளுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த டைமில் சிட்டி வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அவங்களோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு மாலை போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. உடனே சிட்டி இருந்துக்கிட்டு, சத்யா நீ என்ன இங்கே பண்ணுற, உங்கள் அக்காவுக்கு கல்யாண நாளைக்கு போகலையா அப்படின்னு சொல்ல, இல்லை நான் போகலை, அங்கே போனால் பிரச்சனை வரும் அப்படின்றாங்க. போகாமல் எப்படி, கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட வந்து கிஃப்ட் வாங்க சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. இதை பார்த்து சிட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சத்யா அங்கே போனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காகவே நம்ம சிட்டி வந்து பிளான் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. சத்யா அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் முத்து வந்து சத்யாவை பார்த்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அந்த டைமில் நம்ம ரோஹிணி கம்முன்னு இல்லாமல், சத்யா உனக்குலாம் அறிவு இல்லையா, நீ எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் நீ திரும்ப திரும்ப இங்கே வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துக்கிட்டு, ரோஹிணி நீ கம்முன்னு இரு, என் தம்பி வரத்துக்கு உரிமை இருக்கு, நீ எதுவும் பேசாத அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கும் சத்யாவுக்கும் ஆகவே ஆகாது, சத்யாவோட கையை வந்து ஏற்கனவே உடச்சி வச்சிட்டாங்கல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, ரோஹிணி நீ கம்முனர், எப்படியும் சீர் செய்ய மாட்டாங்க, அவங்க கிட்ட காசு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, மீனா கொன்னே டென்ஷன் ஆயிடும், எங்கள் வீட்டை பற்றி எதுவும் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்ல, அதுக்கு சத்யா இருந்துக்கிட்டு, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், 3 மருமகள் இருந்து எதுக்கு எங்கள் அக்காவையே வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நானும் வசதியாக வாழ்ந்து காமிப்பேன், அப்போ நான் எங்கள் அக்காவுக்கு வந்து சீரும் சிறப்புமா நான் வந்து செய்ய போகிறேன் அப்படின்றாங்க சத்யா. இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது உடனே சத்யா வந்து ரோஹிணியை பார்த்துட்டு, உன்ன மாதிரி நான் ஒன்றும் மோசம் கிடையாது, காசு வாங்கிட்டு வட்டிக்கு வந்து அமௌண்ட் ஒழுங்கா பே பண்ணாம நான் ஒன்றும் அப்படி இல்லையே, நான் வந்து ஒழுங்கா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ எல்லாம் இதை பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. உடனே முத்துக்கு வந்து ரோஹிணி மேல பயங்கர சந்தேகமா இருக்கும். ஏதோ பண விஷயத்துல ஏதோ மாட்டிருக்கிற ரோஹிணி சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைப்பாங்க. சத்யா வந்ததுனால இந்த கல்யாண நாளும் வந்து ரொம்பவே சோகமா போக போகுது. கண்டிப்பா பிரச்சனை நடக்க போகுது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.